திருநீரு இந்த ம். தேங்காய் இருக்கே. ஓகே. ஆ வரேன். கிட்ட வா. கோயிலுக்கு வருவியா? ஆமாம், இங்கே வந்தால் எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ராகவனும் கார்த்தியும் என்னை கழட்டி விட்டு விளையாட போயிடுவானுங்க. நான் எங்கள் அம்மா கூட மட்டும்தான் விளையாடுவேன். இந்த கோயிலில் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. ம். நான் ஃபர்ஸ்டே யோசிச்சேன். இந்த கோயில் உனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா தான் இருக்கும்னு. யா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வரேன். ஏன்? எப்போவுமே அம்மா ஞாபகம் வந்தால் இங்கே வருவேன். அப்புறம் போக போக என்னால் தனியாக இங்கே வர முடியல. தனியாக வந்தால் இங்கே ஒரு மாதிரி இருக்கும். அதான் அப்படியே வரதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஆ, இந்த இடம் பாரேன், ரொம்ப அழகா இருக்குல்ல? ம். இனி அடிக்கடி வரலாம். ஆ. சரி, பிரசாதம் சாப்பிடலாமா? ஆ. ஓ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் இரு 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 இரு. ம், என்னாச்சு? ஒரு நிமிஷம். இந்தா, ஆ, இது ஒரு வாய் கடிச்சிக்கிட்டு இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாய் சாப்பிடு. சாப்பிடு. இது ஒரு கடி கடிச்சுக்கோ. ஏய், ஆ சான்ஸே இல்ல, செம்மையா இருக்கு. ஆ இருக்கணும்ல. இப்படி சாப்பிடு, நல்லா இருக்கும். நீ சாப்பிடு. ஆ சாப்பிடு. ம். ம் ஏன் போனா? ம் ம். அண்ணி கூப்பிடுறாங்க. கண்மணி எதுக்கு இப்ப கால் பண்றா? சொல்லுடி. வீரா, நீ எங்க இருக்க? ஏன் இன்னைக்கு கடைக்கு வரல? நான் கொஞ்சம் வெளியில இருக்கேனே. ஹலோ, கோயில் மணி சத்தம் கேக்குது. அப்ப கோயில்ல தான் இருக்காங்களா? என்னடி விஷயம்? கடையில ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? நான் வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு காணுமே தான் கால் பண்ணேன். சரிடி. கோயில்ல இருக்கியா? அப்ப நீதான் அவன் லவ் பண்ற பொண்ணா? ஐயோ, நீ அங்கே இரு, வரேன். ஒரு மாதிரி இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது என்ன பிரமாதம்! அந்த சைடில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அங்கே வந்து பார்த்தா ஊர் அவ்வளோ அழகா தெரியும். செம்ம அழகா இருக்கும். வா போய் பார்க்கலாம். போலாம். ஆ. ம்.
அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. சரிம்மா போகிறோம்மா. அண்ணா இங்கதான் அண்ணா, நிறுத்துங்க. அண்ணா ஆ ஒரு 5 நிமிஷம் இங்கே வெயிட் ஆ பண்ணுங்க. வெயிட் பண்ணுறேன். இவன் நம்மள பார்த்துட்டா அவ்வளவுதான், காரியம் கெட்டுருமே. தெரியவே மாட்டேங்குது. ச்சே. சீக்கிரம் வண்டி எடுங்கடா, அவங்க போயிட போறாங்க. போலாமா? இவ யாருன்னு கண்டுபிடிக்காம விடக்கூடாது, பின்னாடியே போலாம். அண்ணா ஆ அண்ணா அந்த பைக்ல போறவங்கள ஃபாலோ சரிங்க. பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. நான் ம் தலை வலிக்குது இன்னைக்கு கடைக்கு போலன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப எங்க கிளம்பிட்ட? கடையில் ஆள் இல்லை அதான். ராகவன் இருக்கான், மாறா இருக்கான், அப்புறம் என்னன்னா நீ போய் படு கொஞ்ச நேரம். என்னன்னா என்னமோ பொறுப்பு வந்துருச்சு தெரிஞ்சுட்டான்னு சொன்னேன். இன்னைக்கு அவன் கடைக்கே போகல. கடைக்கு போலையா? வேற எங்க போனா? என்ன கேளு. முன்னாள் குடிக்காம இருந்ததெல்லாம் சும்மா நாடகம் போட்டிருக்கான். சேர்த்து மொத்தமா இன்னைக்கு குடிச்சிட்டு வருவான் பாரு. அப்படி வந்தானா அவனை வாசலோட துரத்தி விட்டுரு. நீ உள்ள கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போடாத. நான் போதும்னா அவன் அப்படிலாம் ஒண்ணும் செய்ய மாட்டான். என்கிட்ட சொல்லிருக்கான், கண்டிப்பா குடிக்காம தான் வருவான். எப்படி நீ மட்டும் அவனை நம்புற? அவன் கடைக்கு வராம எங்க போனான்னு தெரியுமா உனக்கு? உன்கிட்ட சொன்னானா ஏதாவது? தெரியாது. அவ்வளவு பொறுப்பானவன் இருந்தா சொல்லிட்டு தானே எங்கேயாவது போயிருக்கணும். ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும்னா. கடையை பாக்குறத விட வேற என்ன முக்கியமான வேலை? அதுவும் யாருக்கிட்டையும் சொல்லாம தண்டா. இத்தனை நாள் வேலை செய்யறனாலும் கடையிலேயே சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப அதுக்கும் மட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். நான் சும்மா திட்டிக்கிட்டே இருக்காதண்ணா. நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா மாறிடுவான். அவன் வாழ்க்கையிலயும் நல்லதெல்லாம் நடக்கும்னா. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிக்கட்டான், அப்புறம் இருக்கு அவனுக்கு. என்ன அப்படி பாக்குற? அவன் உருப்படணும்னா அவனை கண்மூடித்தனமா நம்பறல்ல. முதல்ல அதை நிப்பாட்டு. நீ கொடுக்குற சப்போர்ட்ல தான் அவன் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு. நீ என்ன வேணா சொல்லு, ஏன் மாறன நான் நம்புறேன். அவன் கண்டிப்பா மாறுவான். பாப்போம் பாப்போம்.
சரி கோவத்துல சாப்பிடாம இருந்துறாத, சாப்பிடு. எங்க போயிருப்பா இவன்? ஹாப்பி ஹோலி. அலே. மரா, ஆ, இந்த பொடியில படம் எனக்கு கூட்டிட்டு போறேன். ஏன் உனக்கு பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா இப்ப வேணாம். ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஏன்? பொடியில மட்டும் படமா கூட்டிட்டு போறியா? ம்ஹும். ஒண்ணும் இல்ல, என் பின்னாடி வா. மரா சொன்ன கேளு, வேணாம். வா, ஏய், பாத்துக்கிறேன். வேணாம் வேணாம், சொன்ன கேளு. ஏய், ஏய், வேணாண்டா. பாத்து. ஓடாதீங்கடா. ஏய், வா வா வா, இந்த பக்கம் வா. அமைதியா சைலண்டா இரு. நல்ல வேலை, எதுவும் படல. எப்படி? எங்க போனாங்க? புது சட்டை. ஏய், ஏன் கிட்ட வர? டேய், வேணா வேணாடா. பொங்க வச்சுட்டான். பாண்டு நில்லு. ஏய், மீரா, நீ
நீதான் மாறன் லவ் பண்ற பொண்ணா? அவன் மாற்றத்துக்கு காரணம் நீதானா? டேய், 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 டேய். ஏய்! நம்ம அண்ணனை கொன்னவனை நீ லவ் பண்றியா? போதும் போதும். வீரா, என் லைஃப்ல நான் எப்பவுமே இப்படி இருந்தது இல்லை. என்னன்னு தெரில, கொஞ்ச நாளா நான் ஆளே மாறிட்டேன். ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறேன். எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு எப்பவுமே குடிக்கிறது தப்புன்னு தோணுதே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எங்கள் அத்தை தான் என்னை வளர்த்துச்சு. அது தினமும் கிஞ்சும், ஆனால் அது சொல்லியே நான் கேட்டதில்லை. ஆனால் இப்போ குடிக்கிறது ஏதோ பெரிய தப்புன்னு தோணுது. தோணுதுல? ஆ, அப்ப பெரிய மாற்றம் தான். அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் நான் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கேன்னே இப்போ தான் புரியுது. உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் என்னை பற்றி யோசிக்க வேற யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா அந்த எண்ணமே இல்லை. நான் எப்படியான ஆள்னா, இன்னைக்கு பொழுது எப்படி போதோ அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற ஆள். நாளைக்கு என்ன பண்ணுறது, ஃப்யூச்சரில் வர பிரச்சனை பற்றியெல்லாம் யோசிச்சதே இல்லை. ஆனால் இப்போ யோசிக்கிறேன். ஃப்யூச்சர் பற்றி நிறைய யோசிக்கிறேன். எப்படி வாழணும், என்னென்ன செய்யணும், இது போல் நிறைய ட்ரீம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. எந்த ஒரு மனுஷனும் லைஃப்பில் சந்தோஷமாக வாழணுன்னா அவன் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஹோப் இருக்கணும். அதுக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்கிற யாராவது ஒருத்தர் நம்மளை ரொம்ப நம்பணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழவே முடியும். அந்த நம்பிக்கையை நீ மேலே வச்சிருக்க. என் ஃப்யூச்சர் பற்றி யோசிக்க வச்சது எல்லாமே நீ மட்டும்தான். நீ என் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா நான் அப்படியே தான் இருந்திருப்பேன், நூல் இல்லாத காத்தாடி மாதிரி. ஏன் சொல்ல முடியாது, இதை விட ரொம்ப மோசமாக கூட இருப்பேன். ஹே, நீ இப்படிலாம் வர பேசுவியா? ஆச்சரியமா இருக்கு. நான் உனக்கு சொல்லட்டுமா, நான் எதுவுமே பண்ணல நீ மாறதுக்கு. இதுதான் நீ, இதுதான் உன்னோட ஒரிஜினல் கேரக்டர். நீ குடிச்சிட்டு இருந்தல, அதுதான் உன்னை மத்தவங்க முன்னாடி தப்பா காமிச்சிருக்கு. அதை விட்டுட்டேன்னா எப்பவும் நீ இப்படியே ஹாப்பியா இருக்கலாம். அதான் விட்டேன்ல சார். நீங்க 3 நாள் தான் விட்டுருக்கீங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. லைஃப் லாங் இதே மாதிரி குடிக்காம இருக்கு. லைஃப் லாங் நீ என் கூட இருந்தால் நான் குடிக்கவே மாட்டேன் வீரா. என்ன? போதும் போடா. போதும். சொன்னா கேளு, போதும்னு சொல்றல, போதும். லைட்டா போதும். தேய்ச்சிக்கோ. நானும் உனக்கு பூசுவேன். வீரா, ஆ? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. இந்த கொஞ்ச நாள் என் கூட இருந்த மாதிரி லைஃப் லாங் என் கூட இருப்பியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?
கேட்கணும். அண்ணன் எப்படி திடீர்னு இப்படி மனசு மாறினாருன்னே தெரியலடா. எல்லாம் அந்த பொண்ணால தான். எந்த பொண்ணு? நான் லவ் பண்ற பொண்ணு. இது உனக்கே நியாயமா? எங்க அண்ணனை என்கிட்ட இருந்து பிரிச்சு, நான் ஆசைப்பட்ட ராஜேஷையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு, யார் இவங்க 2 பேரையும் கொன்னானோ அவன் வீட்டுக்கு என்ன மருமகளா ஆக்கிட்ட. ஒரு கட்டத்துல என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, அவனுங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னா வாழ ஆரம்பிச்சிட்டேன். இப்ப இதுக்கு எல்லாம் காரணமா இருந்த அந்த காரணியே என் தங்கச்சியை லவ் பண்ண வச்சுட்டல்ல. உனக்கு நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணோம் சொல்லு. எங்களை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற?